إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال إذا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலேயே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்த்திருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அருமையானவர்களே, புனிதம் நிறைந்த ரமலானை அடைந்த நாம் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து நோன்பு நோற்றோம், இன்று வணங்கினோம், தான தர்மங்கள் வழங்கினோம், அதிகமாக குர்ஆனை ஓதினோம், ஓத கேட்டோம். நம்முடைய உடல் உறுப்புகளை தீயவழியிலிருந்து பாதுகாத்தோம். ரமலான் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஏராளமான உபதேசங்களை கேட்டோம். கேட்ட உபதேசங்கள் செய்த நல்லமல்கள் அனைத்தையும் ரமலானுக்கு பிறகும் நம்மோடு தொடரச் செய்ய வேண்டும் என்பவர்களே. அதுதான் நாம் ரமலானில் பெற்ற பாடமாக இருக்க முடியும். செய்த அமல்களை எல்லாம், கேட்ட உபதேசங்களை எல்லாம் ரமலானோடு ஷவ்வால் பிறையை பார்த்ததோடு நாம் விட்டுவிட்டோம் என்றால் ரமலான் நம்மிடத்தில் எந்த ஒரு பக்குவத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் ரமலானின் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்த்தது என்னவென்றால் நாம் இறையச்சமுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தது. அதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் மீது எப்படி நாம் நோன்பை கடமையாக்கினோமோ அதே போன்றுதான் நோன்பை உங்கள் மீது நாம் கடமையாக்கி இருக்கின்றோம். அதனுடைய காரணம் என்னவென்றால் நீங்கள் இறைபக்தி உள்ள, பயபக்தி உள்ள, தக்வாவுடைய மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த நோக்கத்தை நாம் ஓரளவுக்கு நிறைவேற்றினோம், அதில் சந்தேகமில்லை. அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய நாம், அல்லாஹ் விரும்பிய அந்த இறையச்சத்தை நம்முள் வரவழைத்து கொண்ட நாம் ரமலானுக்கு பிறகும் அதை நாம் கடைபிடித்தால்தான் அந்த இறையச்சம் ரமலான் நமக்கு ஏற்படுத்திய பாடம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய
தாய்மார்களே, சகோதரர்களே, ரமலானின் மூலம் நான் எதிர்பார்த்தது, அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்த்தது பயபக்தி என்று சொல்லி காட்டுகின்றான். பயபக்தியுடைய மக்களுடைய பண்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே நமக்கு பட்டியல் போட்டு காட்டினான். ரமலானுடைய ஷஹருடைய அந்த மாதத்தை பொறுத்தவரை அது ஒரு பாவ மன்னிப்புக்கு உண்டான ஒரு மாதம். ஷஹர் ரமலானுடைய மாதம் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு உண்டான மாதம். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய பாவ மன்னிப்பு நாம் செய்திருப்போம். இறைவிலை நின்று வணங்கி தனிமையிலே அமர்ந்து கண்ணீர் வடித்திருப்போம் அல்லாஹ்விடத்திலே, சந்தேகம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அப்படி அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நாம் அமர்ந்து கண்ணீர் வடித்திருந்தோம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் தனிமையில் அமர்ந்து அழுவதை அவன் விரும்புகின்றான். கண்ணீருக்கு தனியாக ஒரு மதிப்பு இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் சிறிய சிறிய அமலாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெகுமதியை தராமல் விட்டுவிடவில்லை. அதே போன்று நாம் தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வின் முன்னிலையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக நாம் கண்ணீர் வெடித்திருந்தோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கறந்த பால் எப்படி மடுவுக்குள் திரும்ப மீண்டும் செல்ல முடியாதோ அதே போல் நரகம் போக மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவ மன்னிப்புக்குரிய மாதமாக இருந்ததால் அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு தேடி இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறை சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமா அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் மேலும் சில வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். சாரிஉ இலா மஃபிரத்தின் ஜன்னத்தின் வஅர்லுஹு ஸமாவாத்து வல் அர்த், நீ என்ன பண்ணுங்க, விரைந்து வாருங்களுடைய பாவ மன்னிப்பின்பால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் என்னுடைய பாவ மன்னிப்பின்பாலும் சொர்க்கத்தின்பாலும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைப்பு விடுக்கின்றான். நிச்சயமாக அந்த அழைப்புக்கு நாம் பதில் கொடுத்திருப்போம் ரமலானிலே, அல்ஹம்துலில்லாஹ், மாற்று கருத்து இல்லை. இப்படி அல்லாஹ்வுக்கு அழைப்பு கொடுத்த நாம் என்ன பண்ணணும்? சொர்க்கத்தை ஆசைய வைத்த நாம் நம்முடைய பாவங்களை நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எருகரம் ஏந்தி நாம் பிரார்த்தனை செய்தோம். இஃப்தாருடைய நேரத்தில் அமர்ந்து என்ன பண்ணோம்? பிரார்த்தனை செய்யும். சஹர் நேரத்தில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யும். எதுக்காக? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்கு. அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய துஆக்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவன் மன்னித்திருக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபர்கள் எல்லாம் ரமலான் கழிந்து விட்டதென்றால் 6 மாசத்துக்கு கவலைப்படுவாங்களாம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என் பாவங்கள்லாம் எப்படி அல்லாஹ் தன்னுடைய அமல்களை எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பா அப்படின்னு. நமக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம நல்லா தைரியமா இருக்கிறோம். நம்ம நோவு பிடிச்சிட்டோம் பாய். நம்மளாம் என்ன பண்ணோம்? அல்ஹம்துலில்லாஹ், தராவி தொழுகை 2 வணங்கணும், கால் கடுக்க 2 வணங்கணும், தஹஜ்ஜுத் துடி தொழுகை 2 வணங்கணும், நிறைய தானம் தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும், தவறில்லை. நம்ம ஆசை வைப்போம். இருந்தாலும் அந்த மக்கள் பட்ட கவலை நம்மகிட்ட இருக்காண்டா இல்லை. இன்ஷா அல்லாஹ் பெருநாள் முடிச்சதோட எல்லாம் அப்படி நம்மளை விட்டு ஏறி எடுத்து போயிடும். அந்த நிலைமை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இடமும் நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது இறைச்சத்தை, பயபக்திய, தக்குவாக என்று சொல்லி நாம் சொல்கின்றோம். ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயபக்தியோடு இருந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் வழங்கக்கூடிய அந்த வெகுமதியை பற்றி சொல்லி காட்டினான். பாருங்கள், குல் உனப்பியுக்கும் பிஹைரின் மின் தாலிக்கும் லில்லதீன தக்கவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா வ அஸ்வாஜும் முத்தஹரா வ ரிதுவானும் மினல்லாஹி வல்லாஹு பஸீரும் பில் இபாத். பயபக்தியுடைய மக்களுக்கு ஏற்படக்கூடிய நாம் கொடுக்கக்கூடிய வெகுமதியை பற்றி நான் சொல்லட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். யாருக்கெல்லாம் பயபக்தி இருந்ததோ, யாரெல்லாம் ரமலானின் மூலமாக பயபக்தியுடைய மக்களாக மாறினார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தின்னு கேட்டோம்னா, பயபக்தியுடைய மக்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்துல சுவனபதி இருக்கின்ற அல்லாஹ் தஆலா, சொர்க்கம் இருக்குதுன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த சொர்க்கத்து கீழே சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டே இருக்குன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்கள், எப்பேற்பட்ட ஒரு சிறந்த பண்பு பாருங்க. சொர்க்கத்தெல்லாம் ஈஸியா வாங்கிட முடியுமா? சொர்க்கத்தை ஈஸியா வாங்கிட முடியுமா? நம்மளால இல்ல. அன்பானவர்களே, பெரிய சிரமம் தான். நபியை ஈமான் கொண்ட அந்த சத்திய சஹாபாக்கள், அந்த மக்களும் சொர்க்கத்துக்காக நிறைய அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். உடம்புல பலம் இல்லாட்டா கூட, சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டா கூட போருக்கு வாங்க நபி அழைப்பு கொடுத்த உடனே என்ன பண்ண போய் நின்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன காரணம்? வறுமையில சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் தான் அதுக்கு காரணம். வேற ஏதாவது நோக்கம் இருந்தா
அந்த மக்களுக்கு இந்த பூமியை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது. அன்பானவர்களே, இந்த பூமியை துச்சமாக மதித்தார்கள். அவர்கள் மறுமை ஆசையை வைத்தார்கள். மறுமை தான் அவருடைய இலக்காக இருந்தது. நம்முடைய இலக்கு எல்லாம் பூமியை நோக்கி தான் இருக்குது. நம்ம இலக்கு எல்லாமே பூமியை நோக்கி தான் இருக்குது. அன்பானவர்களே, பூமியில வாழணும். பூமியில வாழ்ந்தாதான் மறுமைக்கு நம்ம அமல் செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க, அல்ஹாக்கு முத்தகாது ஹத்தா ஜுர்துமுல் மகாபீர். அந்த வசனத்துக்கு ஒப்பு மக்களா இருக்கக்கூடாது. அந்த வசனத்துக்குரிய மக்களாக இருக்கக்கூடாது. செல்வத்தை பெருக்கிடும் ஆசை உங்களை அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் தூராக்கிட்டு அல்லாஹ் சொல்றானே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செல்வம் நமக்கு தேவை, இல்லாம இல்லை. இந்த பூமியில வாழ்வதற்கு நமக்கு செல்வம் தேவை. அதுக்கு உழைத்துத்தான் ஆக வேண்டும், கஷ்டப்படத்தான் செய்யணும். இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பதில் கொடுக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு பதில் கொடுக்கணும். நம்ம தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டா காதல பாங்குடைய சப்தம் ஒழுதா உடனே அல்லாஹ் போய் வணங்கணும். ஏன்? அல்லாஹ் கூப்பிடுறான், அழைக்கிறான், வா எங்கிட்ட, வா எங்கிட்ட வந்து பேசு, எங்கிட்ட வந்து கேளு, நான் சொல்றதை கேளு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கின்றான். பாங்கின் மூலமா. கண்ணியத்துக்குரியவர்களே, என்றால் என்ன செய்யணும்? அதுக்கு நமக்கு செவி சாய்க்கணும். அதுக்கு செவி சாய்த்த மக்களாக நாம் இருக்க வேண்டும். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் செவி சாய்த்தார்களோ, அவருடைய கூற்றை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த செய்தியை உள்வாங்கினார்களோ, அதற்கு பதிலளித்தார்களோ, அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கக்கூடிய அந்த செய்தியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது 18வது அத்தியாயத்துடைய 30 மற்றும் 31 ஆகிய வசனங்களை சொல்லி காமிக்கிறான் பாருங்கள். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி இன்னா லா நுலிஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. எங்க பார்த்தாலும் சொர்க்கம் தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எங்க பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்தோம்னு வைங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னோம்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அந்த சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா சொர்க்கத்தை தரேன்னு சொல்றான் பல வசனங்கள்ல. இந்த வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நற்கர்மங்களை செய்கிறார்களோ அத்தகைய அழகிய செயல் செய்யக்கூடிய மக்களுடைய கூலியை நிச்சயமாக நம்ம வீணாக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு என்றென்றும் தங்கி இருக்கக்கூடிய சுவனபதிகள் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அருமையான தாய்மார்களை, சகோதரர்களை, ஆசை வைக்கணுமா இல்லையா? சொர்க்கத்துக்கு ஆசை வைக்கணும்ல. நம்ம எல்லாரும் அப்படிதான் ஆசை வைக்கத்தானே செய்யும். அப்ப அல்லாஹ்வுக்கு பயந்த மக்களாக நம்ம வாழ்ந்தோம் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பயம் எப்பவுமே இருக்கும். நோன்பு பிடிச்சா மட்டும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நோன்பு முடிச்சுட்டு போயிட்டாம சவால் பிறந்தோம்னு நமக்கு அல்லாஹ்க்கு சம்பந்தம் இல்லை நம்ம நினைக்கிறோமே. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கும்? அன்பானவர்கள், இஸ்லாமிய சமூகத்துல எத்தனை பேர் அந்த மாதிரியான நிலைமையில இருக்கிறாங்க? நோன்பு பிடிச்சிருக்கும் போது ஒரு நிலை, நோன்பு திறந்த பிறகு ஒரு நிலை. அப்படித்தானா இல்லையா? அதான் அல்லாஹ் எதிர்பார்க்கல. நீ நோன்பு பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே நோன்பு அல்லாத காலத்தையும் அந்த மாதிரி இரு, பயபக்தியோடு இரு, என்னை பயந்தவனாக இரு, என் கட்டளைக்கு செவி சேர்த்தவனாக இரு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் சுவனபதிகள் உங்களுக்கு உண்டு. அவற்றின் நீரறிகள் ஓடிக்கொண்டு இருக்கும் அவர்களுக்கு அங்க பொன்னாளாகிய கடகங்கள் தங்கத்துல மாலை அணிவிக்கப்படும் சொல்றான். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில வாழும் போதுதான் தங்கமும் பட்டும் ஆண்களுக்கு ஹராம், தடை செய்யப்பட்டது. மறுமையில தங்கமும் உங்களுக்கு தருவான், பட்டையும் தருவான். அல்ஹம்துலில்லாஹ். கடினமான பட்டு இஸ்தபர்க்கும் சுந்துஸ் என்று அல்லாஹ் தஆலா, இஸ்தபர்க்கும் சுந்துசும், லேசான பட்டு, கனமான பட்டு. அதனுடைய தரை என்னன்னு ரப்புக்கு தான் தெரியும். அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சுந்தூஸ், இஸ்தபருக்கு போன்ற பச்சை நிற பூம்பட்டாளைகள் அவர்களுக்கு அணிந்திருப்பார்கள். அங்குள்ள உயர்ந்த சாய்மானங்கள் ஏற்படும், சாய் அப்படியே ஜாலியா இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கு தர? அல்லாஹ் தஆலா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நல்லறங்கள் செய்தார்களே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய வெகுமதியை என்ன பண்றான்? குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, 3வது அத்தியாயத்துடைய 15வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்றான் பாருங்க. அன்பானவர்களே, குல் அவ் நபியக்கும் பிகைரின் மின் ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الانهار. எல்லா இடத்துலயும் அதான் சொல்றான் அல்லாஹ் தஆலா. சொல்லி நம்மள ஆர்வம் ஊட்டான். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பூமியில வாழும்போது பல சிரமங்களுக்கு மத்தியில, பல கஷ்டங்களுக்கு மத்தியில, நோய் நொடி துன்பங்கள் எல்லா பயம் எல்லாத்துக்கும் மத்தியில தான் நீங்க வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த பூமியில நான் வச்சிருக்கிறேன். ஆனா நீங்க மறுமைக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செஞ்சு நீங்க சொர்க்கவாசியா வந்துட்டீங்கன்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு அந்த எந்த கஷ்டமும் கிடையாதுங்க. சொர்க்கத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு சிரமத்தையும் நமக்கு வைக்கல.
அங்கு ஒரே இன்பமயம். அல்ஹம்துலில்லாஹ். இங்க எப்ப பார்த்தாலும் சில சங்கடத்தின் துன்பத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருப்போம். இங்க வாழக்கூடிய மக்கள்ல ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அந்த மக்கள்லாம் எப்ப நிம்மதியா வாழ்றாங்களா? இங்க இல்லையே. ஒரு 500 ரூபாய் காசு சம்பாதிக்கணும் கூட அவங்க பல சிரமங்கள் பட வேண்டி இருக்குது. ஏதாவது நோய் நொடி வந்துட்டோம்னா இன்னும் அதிகமான செலவீனங்கள் ஏற்பட்டு போகுது, சங்கடங்கள் ஏற்பட்டு போகுது. ஆனா அந்த மக்களுக்கு தான் அல்லாஹுக்குள்ள மறுமையில முன்னுரிமை கொடுப்பதா சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தின் வாசலில் நின்று இருந்தேன், அங்க செல்லக்கூடிய மக்களை முதல் தரமானவன் யார் கேட்டமான ஏழை என்றாங்க சொல்லலாம். அப்ப இந்த பூமியில ஏழையா இருக்கிறதுனால நம்ம கவலைப்பட வேண்டியது அன்பானவர்களே. நான் ஏழையா இருக்கிறேனே, எனக்கு வீடு இல்லையே, கார் இல்லையே, பங்களா இல்லையே, வாகனங்கள் இல்லையே, யாரும் கவலைப்படாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்த அனுபவம் வச்சுக்கிறீங்க, தப்பு இல்லை. அது இல்லைன்னு வைங்க, அதுக்காக பெரிய கவலைப்பட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு மறுமையில முதலாக சொர்க்கத்துல போறது யாருக்கிட்டா ஏழைகள், கஷ்டப்பட்ட மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த பூமியில தான் நமக்கு அத்தனை கஷ்டங்கள் இருக்குது. அப்ப இந்த கஷ்டப்படக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ண கேட்டோம்னா ஆர்வம் ஊட்டுறான். எப்படி ஆர்வம் ஊட்டுறான்? நீ எனக்கு பயந்த மக்களா வாழுங்க, நல்லறங்களை செய்யுங்க, இதில் எவைகள் எல்லாம் உங்களுக்கு பிறர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ, யார் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்து அந்த காரியம் நல்லதாக நீங்கள் நினைக்கின்றீர்களோ, விரும்புகின்றீர்களோ, அந்த காரியத்தை நீங்க பிறருக்கு செய்யுங்க. அதான் நற்காரியங்கள். உங்களுக்கு ஒருவர் ஒண்ணு செய்யறாருன்னு வைங்க, அந்த நல்லதாக இருக்க நீங்க உணர்றீங்களா? நீங்க அந்த மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு செய்யுங்க. நற்காரியங்களை இப்படி செய்யுங்க. நீங்க அந்த மாதிரி நற்காரியங்கள் நீங்க செய்யணும்னா, நீங்க சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா நாங்க மாளிகையை கட்டித்தரேன். மாளிகையை அங்க கட்டித்தரேன் உங்களுக்கு. நான் எப்பவுமே சதா நீரறிவு ஓடிட்டே இருக்குது. அது மாத்திரமல்ல, தங்கத்தால் உங்களுக்கு அணிகலங்கள் அணிவிக்கின்றேன், பட்டாடைகளை உங்களுக்கு தரேன், சாய்மானங்கள் தயாரித்து வச்சுக்கிறேன், கண்ணுக்கு குளிர்ச்சியான மனைவியை தயாரித்து வச்சுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன பண்றேன்? நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியான அழகான ஹூருலின் என்ற நீண்ட நெடிய கண்களுடைய மனைவியை நாம் அங்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க? அதுக்கு ஆசைப்படுங்க. நீங்க கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கு நீங்க ஆசைப்படுங்க. இந்த பூமியில வாழும் போது மாற்று கொள்கை உடையவராக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை கொஞ்சம் அழகா இருந்தோம்னா ஈமான விட்டுட்டு ஓடி போகக்கூடிய மக்கள் எத்தனை பேர் பார்க்கணும்? ஆண்களும் சரி, பெண்களும் சரி. இதெல்லாம் சிற்றின்ப வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா பட்டியல் போட்டு சொல்லி காமிக்கிறான். அவர்கள் உங்களை நரகத்துக்கு அழைக்கிறார்கள். யார் ஈமான் கொள்ளாத மக்களாக முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ, அவங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னோம்னா அவர்கள் உங்களை நரகத்துக்கு அழைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் உங்களை என்ன பண்றான்? சொர்க்கத்துக்கு அழைக்கிறான். இஸ்லாமிய சொந்தங்களை, வாலிபர்களை, வாலிப பெண்களை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ் கட்டுப்படும் என்னது? இப்படித்தான் அல்லாஹ்வுடைய சொற்களை என்ன பண்ணணுமோ சிறமேற்கொண்டு அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை ஓதுங்கள். நம்ம ஓதணும். அந்த ஓதனுடைய பொருளை நம்ம உணர்ந்தோமா, அதை படிச்சோமா? நம்ம குர்ஆன் நிறைய ஓதி அல்ஹம்துலில்லாஹ். அரபியில குர்ஆன் ஓதிய மக்கள் நிறைய இந்த ரமலான் அல்ஹம்துலில்லாஹ் நன்மை உண்டு. 1க்கு 10 மற்ற நாட்கள்ல ரமலான்ல அதிகமான நன்மை அல்ஹம்துலில்லாஹ். அதோடைய பொருளை உணர்ந்தமானமோ, பொருளை உணரணும். பொருளை உணர்ந்து படிக்கும் போதுதான் கண்ணீர் சிந்துவான் மனிதன். கண்ணீர் எப்ப வரும்? அந்த சம்பவங்களை பார்க்க போகும்போது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிரமங்கள் அனுபவிச்சுக்கிறாங்க அவங்க. அந்த மக்கள் எவ்வளவு சிரமத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க, ஆட்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலைமையை உணர்ந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தன்னால கண்ணீர் வரும். அப்படி கண்ணீர் வருவதை அல்லாஹ் விரும்புறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி யார் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகீனா அஸாபன்னார். இப்படிப்பட்ட மக்கள் என்ன சொல்வாங்க? அல்லாஹ்ட்ட, எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள்லாம் உண்மை ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டவர் ரப்பே, அதனால என்ன பண்ணு, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீ மன்னிச்சிரு. கேட்பாங்க. கேட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். கேட்கணும். எல்லா காலத்திலையும் கேட்கணும், எல்லா நேரத்திலையும் கேட்கணும். ரமலான்ல மட்டுமல்ல, எல்லா நேரத்திலையும் கேட்கணும். எங்களை என்ன பண்ண, உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு யா அல்லாஹ், நரக நெருப்பின் வேதனை இருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள் என்று சொல்லி
கேட்கக்கூடிய மக்களாக இந்த ஈமான் கொண்ட மக்கள் இருப்பான்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான். அருமையான தாய்மார்களை, சகோதரர்களை, அல்ஹம்துலில்லாஹ் நிறைய அமல்களை செய்தோம், நிறைய உபதேசங்களை கேட்டோம். கேட்டதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பு வந்தா அப்படித்தான் போய் சொல்லுவாங்க, ரமலான் வந்துட்டோம்னா பயான் பண்ணத்தான் செய்யணும், இரவு தொழுகை நின்று வணங்கத்தான் செய்யணும். இரவு தொழுகைக்கு பிறகு இல்ல லோருக்கு பிறகு சில மக்கள் சில வக்துகளுக்கு பிறகு போடுவாங்க, பயான்களை பண்ணதான் செய்வாங்க, கேட்கத்தான் செய்வோம், கேட்டுட்டு போயிருவோம் என்று சொல்லி நாம் இருந்தோமையானால் 43வது அத்தியாயத்துடைய 36 மற்றும் 37 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டித்து கூறக்கூடிய வசனம் இருக்கத்தான் செய்யும். யாரெல்லாம் அவைகளை கேட்ட உபதேசங்கள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு போகின்றார்களோ அந்த மக்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்றான், எவன் ஒருவன் அர் ரஹ்மானுடைய உபதேசத்தை விட்டு கண்ணை மூடிக்கொள்வானோ அவனுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஷைத்தானை சாட்டி விடுகிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அவன் இவனது நெருங்கிய நண்பனாகி விடுகிறான். யாரு? ஷைத்தான். எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ என்னடா இந்த வாலிப புள்ளையெல்லாம் காணையில நம்ம பக்கம் வரல, எல்லாம் பள்ளின்னு பள்ளிக்குள்ள உட்காந்துருக்காங்க, எப்ப பார்த்தாலும் எல்லா வக்து தொழுகைக்கு போயிடறானுங்க, இரவு தொழுகைக்கு போயிடறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சஹர் நேரத்தவர் முழிச்சு உட்காந்துக்கிறானுங்க என்று சொல்லப்பட அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு செவி சாய்க்காதீங்க கண்ணியத்துக்குரியவர்களை, அவனுக்கு செவி சாய்க்காதீங்க, அவன் போதனை என்ன பண்ணான்னு கேட்காதீங்க. இரவு நேரத்து 2 மணி வரைக்கும் 3 மணிக்கு தூங்கின பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு 3 மணி வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் எடுத்து பார்த்துட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் வரவேற்க வேண்டிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் இதே போன்று நாளைக்கு என்ன பண்ணணும், குர்ஆன் எடுத்து பாருங்க. 3 மணி வரைக்கும் பார்க்க வேண்டிய இல்ல, சரியா? இருந்தா 3 மணிக்கு தூங்காம செல்லு பார்த்தோமே அதை கட் பண்ணிக்காத. ஷைத்தானுடைய கூட்டாளியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிச்சயம் மாறக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்து கண்ணை மூடிக்கொள்கிறானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி வருகிறோம், அவன் இவருடைய கூட்டாளியாக நெருங்கிய கூட்டாளியாக மாறி விடுகிறான்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான் பாருங்க, இன்னும் அந்த ஷைத்தான் அவர்களை நேரான பாதையிலிருந்து தடுத்து விடுகிறார்கள், ஆனாலும் தாங்கள் நேரான பாதை இருப்பதாகவே எண்ணிக்கொள்கிறார்கள் என்று சொல்லி 43வது அத்தியாயத்துடைய 37வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, அல்லாஹ் நம்மளை இப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்ப இந்த கண்டிக்கக்கூடிய மக்களாக நாம் இல்லாமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கட்டுப்பட்ட மக்களுக்கு தயாரித்து வைத்துக்கூடிய அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய மக்களாக என்ன பண்ணணும், மாறணும். அது நம்மிடத்தில் நிலைத்திருப்பதற்கு கையை தூக்கி எஞ்சிய நேரத்துல கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இரவு நேரத்துல முழிச்சீங்கன்னா தொழில் உட்கார்ந்து கேளுங்க, யா அல்லாஹ் எங்களை நற்காரியங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி யா அல்லாஹ், இன்னைக்கு நாளைக்கு மாத்திரமல்ல கடைசி காலம் வரைக்கும் என்ன பண்ணு, எங்களை அப்படிப்பட்ட இளமையே வை என்று சொல்லி அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி நான் வாழ்ந்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்ன ஹாதிஹி தத்கிரத்துன் ஃபமன் ஷா தஹதா இலா ரப்பிஹி சபீலா, நிச்சயமாக இது ஒரு நல்ல உபதேசமாகும், எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவன்பால் செல்லக்கூடிய வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, சொல்லக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் நமக்கு, சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் அனைத்தும் நமக்காக சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள். காரணம் என்ன, எதுக்காக? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. முஸ்லிம்கள் யாவரும் சகோதரர்களை கேட்டு போட்டு நமக்கு என்ன இருக்கு, நான் நல்லா இருக்கேனா போதும் பாய், யாருக்கு சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல பாய், சொன்ன சொல் கேட்க மாட்டாங்க பாய் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. முஸ்லிம்கள் யாவரும் சகோதரர்களே. அப்ப அவனுக்கு ஒரு துன்பம்டா நான் அதுல பங்கெடுக்கும், எனக்கு ஒரு துன்பத்தை பங்கு இருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனா என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி எண்ணம் கொள்ளாம நம்ம எல்லாம் சகோதரர்கள் நிலைமையில அல்லாஹ்ட்ட கேளுங்க. உங்களுக்கு கேட்கிற மாதிரியே பிறருக்கும் கேளுங்க. நம்முடைய முஸ்லிம் சமூகம் எங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கேளுங்க. நம்முடைய துஆவுல அவர்களையும் என்ன பண்ணும், சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி நான் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய தரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்றான், உயர்ந்த இடத்துல வைப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, நிறைய உபதேசங்களை கேட்டிருப்போம். கேட்ட உபதேசத்தின் பிரகாரம் என்ன பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையை அமைத்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக.
الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அருமையானவர்களே, உபதேசங்கள் அதிகமாக சொல்லி சொல்லி தான் நமக்கு தொண்டை கட்டி போச்சு. டெய்லி உபதேசம், எங்கே பார்த்தாலும் உபதேசம். 10 மணிக்கு ஒரு உபதேசம், 2 மணிக்கு ஒரு உபதேசம். எவ்வளோ உபதேசங்கள்! அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பானவர்களே, அப்போ அந்த உபதேசத்துக்கு போல நம்ம நடக்கணும். அதான் நானும் சரி, நீங்களும் சரி. நான் தான் சொல்லுவேன், எதை சொல்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதன்படி செயல்படக்கூடிய பக்குவத்தை தாரப்பேன்னு என்பதாட்ட கேட்போம். அருமையானவர்களே, ரமலானை முடித்த மக்கள் ஷவ்வால் என்ன பண்ணுங்க, ஒரு 6 நோம்பு பிடிச்சிருக்கு. ரமலான்ல 30 நோம்பு பிடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே 30 பிடிச்சாச்சு. இன்னைக்கு எல்லாம் 30 நோம்பு எல்லாரும் பிடிச்சாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ 30 நோம்பு பிடிச்சிட்டோம். இதில் வரக்கூடிய ஷவ்வால ஒரு 6 நோம்பு பிடிங்க. 6 நோம்பை நம்ம பிடிச்சுன்னு வாங்கினோம், வருஷம் முழுக்க நோம்பு பிடிச்சி நன்மை நம்ம கிடைச்சி அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நோம்புக்கு 10 வீதம் கணக்கு பண்ணி 30 + 6 36, 360 நாள் ஒரு வருஷம் நோம்பு பிடிச்ச நன்மையை அல்லாஹ் என்ன பண்றாம தரான். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட நோன்பின் மூலமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார். ரமலான் நோம்பா இது கடமையாக்கப்பட்டதா? இது ஃபர்ல், இது கடமை. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வருஷம் நோம்பு பிடிச்ச நன்மை நமக்கு கிடைச்சு போகுது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திங்கட்கிழமை வேலைக்கிழமை 2 நாள் நோம்பு பிடிக்கின்றாங்க, மாசத்துல 3 நாள் நோம்பு பிடிக்கின்றாங்க, 13, 14, 15 எல்லாம் 10, 10, 10 நன்மை அல்ஹம்துலில்லாஹ். ஆஷுராவுடைய நோம்பு பிடிங்க, 2 நோம்புனாங்க, ஒரு வருஷம் பாவம் மன்னிக்கப்படுது. அரஃபாவுடைய நோம்பு பிடிக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 வருஷம் பாவம் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்காக எவரொரு ஒரு நாள் நோம்பு பிடிக்கிறாரோ 70 ஆண்டுகளும் முகத்தை அல்லாஹ் நரகத்தையும் திருப்பி ஒரு ரசூலுல்லாஹ் காண்கிறாங்க. எவ்வளவு நன்மைங்க அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு நன்மை பாருங்க. இதை சும்மா பட்டினி கிடக்கிறதா? அந்த பட்டினிலே நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. மருத்துவ குறிப்பு கணக்கு வழக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க எல்லாரும். முஸ்லீம்கள் தான் இல்ல, முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்து எல்லாம் நான் எல்லாருமே என்ன பண்றாங்க, நோம்பு பிடிக்கணும்னு பார்த்து நோம்பு பிடிங்க, அதனால உங்களுக்கு நிறைய நன்மை இருக்கு அப்படி லிஸ்ட் போட்டு தள்ளுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பட்டினி இருக்கிறதுனால கொழுப்பு குறையுதுன்றான், தைராய்டு போகுது அப்படின்றாங்க, சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்றாங்க, எல்லா நோயுமே இதாகுதாம் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நமக்கு இங்கேயும் நன்மை இருக்குது, மறுமையும் நன்மை இருக்கு. சுப்ஹானல்லாஹ், பாருங்க. நோன்பின் மூலமாக நோன்பு உங்களுக்கு பாவத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நோன்பு பாவத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்படி நோன்புகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிமுகப்படுத்தி, இந்த நோன்புகளை எல்லாம் நீங்க புடிங்க, அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு இதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் பிடிச்சி இன்ஷா அல்லாஹ் ஒரு வருட காலம் நோன்பு பிடித்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லா ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.